போன வாட்டி டிமார்ட் போயிருந்தப்ப மொச்சப்பயிர் வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருந்தேன். ஆனால் வாங்கினதோட சரி யூஸ் பண்ணவே இல்லை. சரி இன்னைக்காவது ஏதாவது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு கத்திரிக்காய் கருவாடு மொச்சை போட்டு குழம்பு தான் வந்து செஞ்சிருந்தேன். பீன்ஸ் வந்து இருந்தனால முட்டை போட்டு பீன்ஸ் பொரியலுமே வந்து செஞ்சாச்சு. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்ச உடனேயே ஒரு 10 பல் பூண்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து அது கூடயே வதக்கிட்டு கழுவி வச்சிருக்க கருவாடு கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக புளிக்கரைச்சல் நம்ம வேக வச்சு வச்சிருக்க மொச்சையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வந்து கொதிக்க விட்டுடலாம். போன வாட்டி ஊருக்கு போயிட்டு வரும்போது அம்மாவோட ஃப்ரெண்டு இந்த வடகம் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதையுமே பொரிச்சு வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு அவ்வளோவா அந்த குழம்பு வந்து பிடிக்காது. அதனால அவங்க வரதுக்குள்ள எக் பிரெட் வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தேன். 3 முட்டை கொஞ்சமாக பால் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். பேன்ல கொஞ்சமா பட்டர் இல்லைன்னா நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கலந்து வச்சிருக்கிறதுல பிரெட்டை வந்து முக்கி நம்ம 2 பக்கெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து 90s கிட்ஸோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம்.